காலகட்டத்தில் பார்க்க முடிகிறது. எது எப்படியோ ஒரு விதத்தில் நாம் வந்துட்டு தவறு செய்யக்கூடாது, பிற மதத்தை துன்புறுத்தக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்து மதமே வந்துட்டு பரப்பப்பட்ட மதம் தான். இங்கே இந்து மதம் வந்துட்டு நேஷனல் மதம் கிடையாது. இஸ்லாம், கிறிஸ்துவம், இந்து இந்த 3 மதமும் இந்தியாவில் தோன்றியது கிடையாது. இந்தியாவில் தோன்றியது என்று சொல்லி சான்று கொடுங்க பார்க்கலாம், கிடையவே கிடையாது. வேற மண்ணிலிருந்து இங்கே வந்து பரப்பப்பட்டது தான். நம்மளுடைய பழமையான மதமே இயற்கையை தெய்வமாக வணங்கிய மனிதர்கள் தான் நாம். அப்படித்தான். அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு மதத்தையும் இங்கு கொண்டு வந்து திணித்தார்கள். சைவத்திலிருந்து வைணவமும், வைணவத்திலிருந்து சைவமும், இது இன்னைக்கு ஒரே மதத்தின் கீழ் நாம் கட்டமைக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இதுவே தனித்தனி மதம். இங்கேருந்து அங்கே போனவன், அங்கேருந்து இங்கே போனவன் நொந்து சாவான். உங்களுக்கே தெரியும் இல்லையா, கல்லில் கட்டி தூக்கி எரிஞ்ச கதைகள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. தசவதாரத்தில் நடந்த காட்சிகள் அனைத்தும் உண்மை. அந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருந்தது. இவங்க சிவனை கும்பிடுறவங்களா இருப்பாங்க, அவங்க பெருமாளை கும்பிடுறவங்களா இருப்பாங்க. இருவருக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் மோதல்களும் ஆண்டாண்டு காலமாக நமக்குள்ள நிலவியது. சரிங்களா? மதச்சண்டை என்பது எப்பொழுது காணாம போனது அப்படின்னா, பிற மதங்களாகிய கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம் இந்தியாவுக்குள்ள என்ட்ராகும் போது ஹிந்து மதங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டது. அரியும் சிவனும் உண்டு, அறியாத வாயில மண்ணுங்கிறதுலாம் அதற்கு அடுத்து வந்த காலத்துல பேசப்பட்ட மொழிகளை தவிர்த்து. அன்றைய காலத்துல அதெல்லாம் கிடையாது.